மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே காதலை கைவிட நினைத்த காதலனை தேநீரில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற காதலி பெற்றோருடன் தலைமறைவானார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த கிரிமேடு கிராமம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர்கள் ஏழுமலை பாக்கியலட்சுமி தம்பதியினர். அவர்களின் இரண்டாவது மகன் 24 வயது ஜெயசூர்யா. அவர் ஆந்திராவில் உள்ள சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டே வீட்டில் பிரவுசிங் சென்டர் நடத்தி வருகிறார். ஜெயசூர்யாவும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரம்யா என்ற கல்லூரி மாணவியும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். அவர்களது உறவு முறையில் இருவரும் அண்ணன் தங்கை என்பதால் அதனை ஜெயசூர்யா குடும்பத்தினர் கண்டித்தனர். இதையடுத்து ஜெயசூர்யா ரம்யாவுடனான காதலை கைவிட நினைத்து பேசுவதை நிறுத்திவிட்டார். அவரிடமிருந்தும் விலகியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ரம்யா காதலை கைவிட மனமில்லாமல் கைகளை அறுத்துக் கொண்டு ரத்தம் சொட்டும் புகைப்படங்களை ஜெயசூர்யாவுக்கு அனுப்பினாராம். காதலிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்வேன் என மிரட்டினார். அவங்க அப்பா அம்மாட்ட எல்லார்ட்டுமே போய் சொல்லி நான் தம்பியெல்லாம் அவங்க காலில் அந்த பொண்ணு காலோடலேயும் ஊந்து கும்பிட்டு வந்தோம். வேணாம்மா விட்டுருமா, அண்ணன் முறையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கெஞ்சி கேட்டேன் சார். கெஞ்சி கேட்டோம். நான் இனிமேல் பண்ண மாட்டேன். அவங்க அப்பா அடிச்சிட்டாரு, எங்கள் எதிரில் அடித்தார், கண்டிச்சார். நான் இனிமேல் செய்ய மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பா நிறைய முறை நாங்கள் போய் சொல்ல இது பண்ணிக்கிறார் சார். எப்படி பேசுனாலும் சரிம்மா நான் பேச மாட்டேன் இனிமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் நம்பி தான் சார் இவ்வளோ நாள் இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு போகணும் நாங்கள் நினச்சி பார்க்கல. என் பிள்ளைக்கு நேர்ந்த கதி உலகத்தில் யாருக்குமே இனிமேல் நடக்கூடாது. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க. கடந்த 2ஆம் தேதி மாலை ஜெயசூர்யா அவரது வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ரம்யா தேநீர் போட்டு தருகிறேன் என கூறியுள்ளார். பின்னர் தேநீரில் எலி பேஸ்டை கலந்து ஜெயசூர்யாவுக்கு கொடுத்துள்ளார். இதனை அறியாத ஜெயசூர்யா தேநீரை குடித்துள்ளார். பின்னர் இரவு 9:30 மணி அளவில் ரம்யா வாட்ஸ்அப் மூலமாக ஜெயசூர்யாவிடம் உடலில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என கேட்டுள்ளார். அதற்கு ஜெயசூர்யா ஆமாம் என கூறியுள்ளார். அப்போதுதான் நான் தேநீரில் எலி பேஸ்டை கலந்து கொடுத்தேன் என ரம்யா கூறினார். இருப்பினும் இதனை ஜெயசூர்யா நம்பாத நிலையில் இரவு 11 மணி அளவில் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. உடனடியாக நண்பர்கள் இருவர் ஜெயசூர்யாவை அழைத்துச் சென்று மடப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ஜெயசூர்யாவின் உடல் மிகவும் மோசமடைந்ததால் சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 1 மாத காலமாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது ஒரு கிட்னி செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதிலும் ஜெயசூர்யா ரம்யாவை காட்டிக் கொடுக்க முன்வரவில்லையா, தான் தற்கொலைக்கு முயன்றதாக கூறினார். அவரது செல்போனை சோதனை செய்தபோது அதில் ரம்யாவுடன் வாட்ஸ்அப்பில் பேசியதை கண்ட ஜெயசூர்யாவின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். அதுகுறித்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அங்கிருந்து வந்த உத்தரவின் பேரில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபற்றி அறிந்த ரம்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொஞ்ச நேரம் இருந்திருக்கான், மூக்கில் ஸ்மோக் வந்திருக்கு. ஸ்மோக் வந்தோடனே பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. மடப்பட்டு பக்கத்தில் ஊர் இருக்குது, அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. பெயின், ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்தனா அந்த பொண்ணுக்கு சேட்டில் கேட்டிருந்தப்போ நான் எலி பேஸ்ட் நிஜமாக கலந்துட்டேன், கொடுத்துட்டேன் அப்படி சொன்னேன். போய் ஃபஸ்ட்டு அதை காப்பாற்றிக்கோ அப்படின்னோடனே பசங்க வேறு வழி தெரியாமல் முண்டியம்பாங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அட்மிட் ஆனதுக்கப்புறம் டாக்டர் கேட்டாங்க எவ்வளோ தான் பேச சாப்பிட்டாருன்னு. இவனுக்கும் தெரியல, அவங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணு கலந்து கொடுத்தனா அந்த பொண்ணு வீட்டுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க, எவ்வளோ தான் கலந்து கொடுத்துருக்க கேட்டு சொல்லுங்கன்ட்டு. என் பொண்ணு அப்படிலாம் பண்ணல, எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுக்கிட்டே நாங்கள் எல்லாம் அவங்க உறவினர்கள்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தருவாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸும் அதுக்கப்புறம் இல்லை. என் பொண்ணு பண்ணலன்னு தான் நாங்கள். அப்புறம் என்னோட மொபைல் எங்கள் கையில் ஒரு 2 days அன்றைக்கி மறுநாள் கிடச்சிது. அதை ஓப்பன் ஸ்க்ரீன் லாக் எடுத்து எல்லாத்தையும் நாங்கள் சர்ச் பண்ணி சேட் பாக்ஸ் செக் பண்ணும்போது இந்த பொண்ணு தான் நான் தான் கொடுத்தேன், அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, January 25 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இது Feb 2 வந்துடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது, நீ சாப்பிட்டு வாமிட் பண்ணிவிட்டு காலைல ஏஞ்சிருவ, சரியாயிடும் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் அந்த ரேட் கிலர் பேசி ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்கு. அவங்க அப்பா கொடுக்கலான்னு அது பிளான் பண்ணியிருக்கு சார். அவங்க அப்பா இந்த மாதிரி அவங்க அப்பா தடையாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா தான் தடையாக இருக்கார், அவருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுனா எங்கள் அம்மா ஈஸியாக சமாளிக்க வச்சிடலாம் சொல்லியிருக்கு. காதலை கைவிட நினைத்த காதலனை தேநீரில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து காதலியை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.